விஜய் கட்சியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து இணைய போகிறதா தகவல் வருது. இந்த ரேஞ்சுக்கு தான் காலையிலேருந்து ஊடகங்கள் ஒரு செய்திகளை வெளியிட்டுட்டே இருக்கிறாங்க. விஜய் கட்சியில் அவர் இணைய போகிறாரு, விஜய் கட்சியில் இவர் இணைய போகிறாரு, ஏதோ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே வந்து இணைய போகிற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க காலையிலேருந்து. ஒரு கரகாட்டக்காரன்னு ஒரு படம் இருக்கும், அதில் சொல்லுவாங்கல்ல கோவை சரளா, அமெரிக்காலேருந்து அவங்க கூப்பிட்டாங்க, ஜப்பான்லேருந்து இவங்க கூப்பிட்டாங்கன்னு. அந்த மாதிரி தான் அந்த கட்சியிலேருந்து அந்த முக்கிய பிரமுகர் வர போகிறாரு, இந்த கட்சியிலேருந்து இந்த முக்கிய பிரமுகர் வர போகிறாருன்னு காலையிலேருந்து பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்குது. அப்படி யார் தாங்க இணைஞ்சான்னு பார்த்தா எல்லாருமே அதிமுகவில் திமுகவில் ஏதோ ஒரு காலத்தில் பயணிச்சுட்டு ஏதோ ஒரு சின்ன சின்ன பொறுப்புகளில் இருந்துட்டு ஒரு அதிகபட்சமாக கூட இல்லை, ஒரு 100 பேர் கூட இல்லை, அந்தளவுக்கு ஒரு எண்ணிக்கையில் தான் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் முன்னாள் அமைச்சர்கள் பல பேர், இன்னாள் அமைச்சர்கள் பல பேர், பல முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள், மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து இணைஞ்ச மாதிரி செய்திகளை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அண்மையில் நம்ம பார்த்தோம், அதிமுகலேருந்து ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் அவர்கள் இணைந்தார். அதே ஏதோ ஒரு பெரிய நியூஸ் மாதிரி நிறைய செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டாங்க. ஜேசிடி பிரபாகருங்கிறவர் யார்? ஒரே தொகுதியில் 10 முறை போட்டி போட்டு 2 டைம் என்னமோ ஜெயிச்சிருக்கிறாரு. கடைசியாக அவர் 1980 ஜெயிச்சார், அதுக்கப்புறம் 2011 ஜெயிச்சார். 2011 எலெக்ஷனில் தேமுதிகவே திமுக விட அதிக சீட்டு வாங்கிடுச்சு. அந்தளவுக்கு தான் நிலவரம் இருந்தது. அப்போ ஒரு ஜேசிடி பிரபாகர் மாதிரி ஒரு அதிமுககாரர் ஜெயிக்கிறது என்னமோ பெரிய விஷயங்கிற மாதிரி பெரிய தலைவர் எங்கள் கட்சிக்கு வந்துட்டார் பாருங்க, இனிமேல் பாருங்கள் தாவேக்கா முழு வீச்சில் பயணம் பண்ணோம், இந்த மாதிரி பில்டப்பாக கொடுத்துட்டு இருந்தாங்க தாவேக்காவினர். இதை வச்சு நம்ம அவங்கள ஒருவேளை தற்குறி, ஒரு கை குழந்தை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னோம்னா 2 வயது குழந்தை அப்படின்னு சொன்னோம்னா உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடும். இப்போ சேர்ந்தவர்கள்லாம் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் அப்படின்னு தாவேக்கா தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் அந்தந்த பகுதி மக்களுக்கே அவங்கெல்லாம் நம்ம கட்சியில் தான் இருந்தாங்க, அவங்களாம் நம்ம ஏரியாவில் தான் வாழ்நாள் இருந்தாங்க, இந்த குறிப்பிட்ட கட்சியில் தான் இருந்தாங்க, இவ்வளோ மக்கள் சேவை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமான்னா அப்படி ஒரு விஷயமே இல்லை. ப்ரெஸ் மீட்டில் வந்த யாருக்கும் தெரியாது. இந்த ஐடியாவை தாவேக்காக்கு யார் கொடுத்துருப்பான்னு பார்த்தா அதோட ஓனர் பாஜகவாக தான் இருக்கும். ஏன்னா அண்ணாமலை தான் இப்படி ஒரு காமெடியை பண்ணிகிட்டு இருந்தார். 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி அதிமுகவை சேர்ந்த ஒரு 14 முன்னாள் எம்எல்ஏக்களை, அந்த கட்சிக்காரங்களுக்கே அவங்களாம் யாரும் தெரியாது, அவங்களாம் எந்த காலத்தில் ஜெயிச்சாங்கன்னா அந்த கட்சிக்காரங்களுக்கே தெரியாது. ஒரு 14 பேரை கொண்டு போய் டெல்லியில் வச்சு ஜேபி நட்டா முன்னாடி ஒரு கணக்கை காமிச்சார். பாருங்கங்க, நான் இத்தனை பேர்த்த தூக்கிட்டு வந்துட்டேன், இனி பாருங்கள் பாஜக எவ்வளோ ஒரு வெற்றியை பெறப்போகுது 2024 எலெக்ஷனில், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 15 எம்பிக்கள் வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பில்டப்பை கொடுத்தாரு. ஆனால் அண்ணாமலையே கோயம்புத்தூரில் தோற்று போனார். இதுதான் வரலாறு. இப்படி அவங்களுடைய ஐடியாவை ஃபாலோ பண்ணி விஜய் அவர்கள் என்னத்தை சாதிக்க போகிறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுலேயும் கோவை மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் சொல்கிறார் செய்தியாளர் சந்திப்பில், அதாவது தாவேக்கால இணைந்த ஒருவர், விஜய் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவார்னு நினச்சேன், ஆனால் அவர் ஒரு சகோதரர் மாதிரி பழகினார் அப்படின்னு. கரூர் மக்கள்கிட்ட கேட்டால் தானே தெரியும் சகோதரர் மாதிரி பழகினாரா இல்லை என்ன மாதிரி பழகினார், ஏன் விட்டுட்டு ஓடினாருங்கிறதெல்லாம் கரூர் மக்கள்கிட்ட கேட்டால் தானே தெரியும். இங்கே உட்காந்துட்டு நம்ம சொல்லலாம் விஜய் அப்படி பழகிறாரு, இவ்வளோ எளிமையாக இருக்கிறாரு, அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாருன்னு. ஆனால் கரூர் மக்கள் உண்மையாகவே விஜயினால் பாதிக்கப்பட்ட அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்டால் தான் விஜயோட லட்சணம் என்னங்கிறதே மக்களுக்கு தெரிய வரும். இந்த மாதிரி இப்போ சேர்ந்த அரசியல் பிரமுகர்களுக்கும் தெரிய வரும். வெறுமனே ஊடகத்தில் வந்து நம்ம பேட்டி கொடுக்கலாம், அவர் இவ்வளோ எளிமையாக பார்ப்பதற்கே அப்பாவி போல் இருக்கும், அந்த மாதிரி தான் பார்ப்பதற்கே எளிமையாக இருக்கும் விஜய் தான் தமிழ்நாடு முதலமைச்சராகணும்னு. அதெல்லாம் வெறும் நடிப்புங்க. கரூரில் இப்படி ஒரு விஷயம் நடந்தவொடனே குறைஞ்சபட்சம் ஒரு நாள் கூட அங்கே இருந்து பல மக்களுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட தலைவர்லேருந்து கடைநிலை தொண்டர் வரைக்கும் இல்லாத ஒரு கட்சி தான் அந்த கட்சி. அந்த கட்சியில் சேர்ந்ததுக்கு நீங்கள் கொடுக்குற பில்டப்பு தாங்க முடியலை உண்மையிலே. அதுலேயும் அந்த கட்சியை சேர்ந்த நிர்மல்குமார், யார், ஆர்எஸ்எஸ்லேருந்து பாஜகவுக்கு வந்து பாஜகலேருந்து அதுக்கப்புறம் அதிமுக தாவி அதிமுகலேருந்து இப்போ விஜய் கட்சியில் இணைந்திருக்கிறாருல்ல நிர்மல்குமார். குறிப்பாக சொல்லணும்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தலைமுறை வானாரில் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு தலைவரை இந்த தலைமுறை கண்டதில்லைங்கன்னு. உண்மையிலே அதுதான். இந்த மாதிரி ஒரு தலைவரை இந்த தலைமுறை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் கடந்த சுதந்திரம் அடைந்த 75 வருடத்தில் எந்த தலைமுறையும் பார்த்துருக்காது. ஒரு விஷயம் உங்கள் கட்சி சார்பாக நடக்குது, உங்கள் கட்சி கூட்டத்துக்கு வந்த பொதுமக்கள் செத்தா கூட முதுகெலும்பு இல்லாமல் அந்த இடத்துலேருந்து நான் நல்லா இருந்தால் போதும்னு தப்பிச்சு பனையூருக்கு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்ட தலைவரை இந்த தலைமுறை மட்டும் இல்லை
எந்த தலைமுறையுமே பார்த்ததில்ல, இதுக்கு மேலேயும் பார்க்க போகிறதில்ல. ஏன்னா அது ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி அரசியலில் ஒன் அண்ட் ஒன்லி எப்படி சொல்லலாம், அவர் விஜய் மட்டும்தான் அது. குறிப்பாக சமீபத்தில் லயோலா முன்னாள் மாணவர்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பை பார்த்தோம். அந்த கருத்து கணிப்பு வந்ததுலேருந்து விஜய் தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக போகிறாருன்னு செங்கோட்டையன்லேருந்து, யார் 2 மாதத்துக்கு முன்னாடி கட்சியில் சேர்ந்த செங்கோட்டையன்லேருந்து பல தாவேக்காவினர் பல முயற்சிகள் எடுத்துகிட்டு வர்றாங்க. இவரை விட்டால் தமிழ்நாட்டில் வேறு யாருமே அரசியல்வாதி இல்லைங்க, அதை எப்படியாவது மக்கள் மத்தியில் ப்ரூவ் பண்ணிடணும், ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிடணும்னு. ஆனால் கருத்து கணிப்பு தெளிவாக சொல்லிருச்சு, தமிழ்நாட்டில் 7வது முறையாக திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும், தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் 2வது முறையாக பதவி ஏற்பார் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் உங்களுடைய முதல்வர் கனவிலிருந்து எல்லாமே பறி போயிடுச்சு. ஒரு தூக்கத்திலேருந்து எந்திரிச்சவங்களுக்கு எப்படி ஒரு அதிர்ச்சி இருக்குமோ, இந்த கருத்து கணிப்புங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இப்போ கூட்டணி யாரை பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. முன்னாள் எம்எல்ஏக்கள் இன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட சேர்ந்தவங்களும் ஒரு 100 பேர் சேர்ந்துருப்பாங்களா, அவங்களோட விஜய் இருந்த ஒரு புகைப்படம் வந்தது. அதிகபட்சமாக ஒரு 100 பேர் தான் இருப்பாங்க, அவங்களாம் நிர்வாகிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு திமுக அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியில் பல்வேறு நிர்வாகிகள் இருப்பாங்க. இப்போ திருவண்ணாமலையில் பார்த்தோம், ஒரு மண்டலத்தோட இளைஞரணி கூட்டத்துக்கு அவ்வளோ நிர்வாகிகள் வந்தாங்க. 60,000 பேர்னு செய்திகளில் பார்க்க முடியுது. அவ்வளோ நிர்வாகிகள் வரும்போது அதிமுக திமுகலேருந்து பயணப்பட்ட ஒரு 100 பேர் உங்கள் கட்சியில் சேர்றதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா? இது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். இதற்காக ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய வெளிச்சங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ விஜய் முதல்வர் ஆவாரா? உண்மையிலே இந்த கட்சிக்காரங்களாம் சொல்கிறாங்க. இப்போ கூட நம்ம பார்க்குற இன்ஸ்டாகிராமில் ஒரு பையன், சின்னோண்டு பையன், கொடுவாய் அன்புன்னு ஒரு பையனை சொல்கிறாங்க. அதை ஃபேமிலிஸ்ன்னு பேசிகிட்டு இருப்பான். அந்த பையன் சொல்கிறான், 200-300 கோடியெல்லாம் விட்டுட்டு வர்றாரு, இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சாதான் அவர் நம்ம கூட இருப்பார், அதனால் கண்டிப்பாக அவரை ஜெயிக்க வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி சில்வண்டுகள்லாம் வீடியோ வெளியிட்டு காமெடி பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம். உண்மையில் விஜய் முதலமைச்சர் ஆவாரா? ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? என்ன தான் அவரோட திட்டம் அப்படின்னா, பாமகவை நம்ம சைடு எப்படியாவது இழுத்துறணும். அது அன்புமணி தலைமையில் இருக்கக்கூடிய பாமகவை நம்ம சைடு இழுத்துறணும். இன்னும் சொல்லப்போனால் அமமுக வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா அவங்க எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. திமுகவுக்கு அவங்க இயல்பாகவே போக முடியாது. ஏன்னா அவங்க பின்னாடி இருக்கக்கூடியவர்கள்லாம் அதிமுகவுக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட கொஞ்சம் பேர். அப்படி இருக்கும்போது அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் அவர்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவர்கள் எல்லாம் சேர்ந்தாலே விஜய்க்கு பலமா பலவீனமா? நீங்கள் தனியாக நின்னா கூட ஏதோ சில ஓட்டுக்கள் வரலாம். அது இவங்களோட சேர்ந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு வர்ற ஓட்டும் வராது. என்ன காரணம்னா, ஒரு கருத்து கணிப்பில் சொன்னாங்க, விசிகாவோட ஓட்டை தான் தாவேக்கா கொஞ்சம் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் பாமகவோட கூட்டணி வச்சா எப்படிங்க உங்களுக்கு அந்த விசிகா ஓட்டுக்கள் வரும்? விசிகாவில் இருக்கக்கூடியவர்கள் திருமாவளவன் அவர்களோட எம்பி அவர்களோட கொள்கைகளை பிடிச்சு அங்கே போகிறாங்க. நீங்கள் பாமக அதுலேருந்து சிலது வருதுன்னு வைங்க, நீங்கள் பாமகவோட சேர்ந்தீங்கன்னா அதுவும் வருமானு தெரியல. ஏன்னா பாமக ஆணவ கொலையை வெளிப்படையாக ஆதரித்த ஒரு கட்சி. தலித் அல்லாதோர் கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பே நடத்தினாங்க. இப்படிப்பட்ட பாமகவை உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டு நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஆக போகிறீங்க. அதுவும் ஊழலை ஒழிக்க வந்த உத்தமரேன்னு உங்கள் கட்சி தொண்டர்கள்லாம் உங்களை சொல்கிறாங்க. அன்புமணி மேலே சிபிஐ கேஸ் இல்லையா? அவர் 2004லேருந்து 2009 வரைக்கும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது கல்லூரி கட்டுறதில் முறைகேடு பண்ணாருன்னு சொல்லி அவர் மேலே சிபிஐ வழக்கு பதிவு செய்யலையா? இப்போ வரைக்கும் அந்த சிபிஐ கேஸ் என்னாச்சுன்னு விஜய் என்னைக்காவது கேட்டிருக்கிறாரா? இப்போ திமுகவை நோக்கி அவ்வளோ கேள்விகள் கேட்குறாருல்ல. திமுக ஒரு ஊழல் கட்சி, அம்மா இதனால தான் அப்படி சொன்னாங்க, எம்ஜிஆர் அவர்கள் இதனால தான் இப்படி சொன்னாங்கன்னெலாம் சொல்கிறாருல்ல. பாமகவை நோக்கி என்னைக்காவது தாவேக்கா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வச்சுருக்கா? அது ஒரு வாரிசு அடிப்படையில் இயங்கக்கூடிய கட்சி தான் அதுவும். நீங்கள் திமுகவை சொல்கிறீங்கல்ல, மக்களினால் ஓட்டு போட்டு ஒரு இப்போ மக்கள் பிரதிநிதியானவர் உதயநிதி ஸ்டாலின், அவரை அமைச்சராக்குனதோ துணை முதலமைச்சராக்குனதோ ஒரு மன்னராட்சின்னு சொல்கிறீங்க. பாமக அன்புமணி எப்படி வந்தாருன்னு என்னைக்காவது விஜய் பேசியிருக்கிறாரா? பேச மாட்டார். அவருக்கு எழுதி கொடுக்குறவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை தான் விஜய் பேசுவார். இது மட்டும் இல்லை, அமமுக சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. தினகரன் அவர்கள் மேலே இல்லாத குற்றச்சாட்டா, ஊழல் குற்றச்சாட்டா? தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுக்க போனாருன்னு யாரையாவது கைது பண்ணி நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோமா?
டிடிவி தினகரனை மட்டும்தான் அந்த மாதிரி சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆர்கே நகர் எலெக்ஷன் அப்போ ரெட்டலை சிம்பிளுக்காக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட காசு கொடுத்தாருன்னு. இது மட்டும் இல்லாமல் அவர் மேலே பழைய கேஸ் இருக்குது, ஃபெரா மாதிரி கேஸெல்லாம் இருக்குது. 96 ஜெயலலிதா அவர்கள் தோற்று போனதுக்கு காரணமே இந்த தினகரன், திவாகரன், சுதாகரன், இளவரசி இவங்க குடும்பத்தினால தான் ஜெயலலிதா அவர்களே தோற்று போனாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் ஒரு கரை இருந்துகிட்டே இருக்குது, ஜெயலலிதா அவர்கள் ஊழல் செய்தார்னு. அதுவும் இந்த குடும்பத்தோடு சேர்ந்து அவர்கள் சதி திட்டம் தீட்டி தான் அந்த ஊழல் செய்தாருங்கிற குற்றச்சாட்டை சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட அவரை உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஊழலை ஒழிக்க போகும் உத்தமர்னு மக்கள் நம்பணும். இதைத்தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இன்னொன்று ஓபிஎஸ் வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பாஜகவோட சொல் பேச்சை கேட்டு தமிழ்நாட்டில் உருப்படாமல் போன முதல் நபர் யாருன்னா பன்னீர்செல்வம் தான். அவரே வெளிப்படையாக குருமூர்த்தி சொல்கிறாரு, என் பேச்சை கேட்டு தான் அவர் சமாதிக்கு போனார், ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியில் உட்காந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மோடி சொன்னனால தான் நான் துணை முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது நேரடியாக அங்கே போனார், எங்கே வாரணாசிக்கு நேரடியாக போனார். இது மட்டும் இல்லாமல் மோடி அவர்களை சந்தித்தால், அண்மையில் தமிழகம் வரும்போது அவரை சந்தித்தால் அது என்னுடைய வாழ்நாள் பாக்கியமாக நான் கருதுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னார். இப்படிப்பட்ட ஓபிஎஸ், அமமுகவோட டிடிவி தினகரன், பாஜகவோட ஊழல் குற்றச்சாட்டுக்காக பயந்துட்டு கூட்டணி வைக்க துடித்த பாமக அன்புமணி, இவங்களெல்லாம் கூட்டணி சேர்த்துட்டு நீங்கள் திமுகவை தோக்கடிக்க போகிறீங்கன்னா யார் நம்புவா? இப்படி பாஜக சொல்படி கேட்கக்கூடிய அவர்களுடைய செல்லப்பிள்ளையாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அன்புமணி இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாருன்னா அவர் மல்லாக்கா படுத்துக்கிட்டு எச்சி துப்புற கதையாக தான் முடியும். ஏன்னா தமிழ்நாடு மக்கள் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலே இந்த இரு பெரும் திராவிட கட்சிகளை தான் நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இவங்க தான் தொடர்ந்து ஜெயிச்சுட்டும் இருக்கிறாங்க. வேறு நாக்பூர்லேருந்து சில அஜெண்டாக்கள் வரலாம், சில டியூட்டி வரலாம், சில டாஸ்க் வரலாம். அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் தான் யாருன்னா இந்த விஜய் மாதிரி நடிகர்கள்லாம். எந்த விஷயத்துக்கும் அவர் குரல் கொடுத்தது கிடையாது. பாஜகவிற்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு தமிழகமே ஸ்தம்பிக்க வைக்கிற அளவுக்கு ஏதாவது போராட்டம் நடத்தியிருக்காருன்னா இல்லை. செங்கோட்டையன் அவர்களே அமித்ஷாவோட பஞ்சாயத்து பேசி எந்த விஷயமும் அவருக்கு செட் ஆகலைங்கிறனால தான் அவரே தாவேக்கால போய் இப்போ சேர்ந்துருக்கிறாரு. இப்போ இவங்க 3 பேர் வர்றாங்க. இதை நம்பிட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க தாவேக்காவினர். இந்த மாதிரி எங்கள் கட்சியிலேருந்து திமுகலேருந்து அத்தனை பேர் வந்துட்டாங்க, திமுகலேருந்து இத்தனை பேர் வந்துட்டாங்க, முன்னாள் கவுன்சிலர்கள் வந்துட்டாங்க, இன்னாள் கவுன்சிலர்கள் வந்துட்டாங்க. இந்த மாதிரி பல பில்டப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே 2026 தேர்தலில் எதிரொலிக்க போகிறதில்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.